ஓம் சாய்ராம். என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ மூலியம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 3 நாள் முடி இருக்கும் சாய்ராம். குருமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு பாபா செஞ்ச அற்புதங்கள்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஷேர் பண்ணார். சாய்ராம், நீங்கள் இதை போடுங்க. நான் நிறைய டைம் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன். நான் கேட்கும்போது எனக்கு அப்பா இந்த அதிசயம்லாம் பண்ண மாட்டாரா, நான் ரொம்ப ஏங்கி இருக்கிறேன். ஆனால் எனக்கு அதை பண்ணும்போது அது என்னால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நான் ஏங்கின மாதிரி பிறருக்கும் அது நடக்கும் இல்லைங்களா, அந்த ஏக்கம் போகும் இல்லைங்களா. அவங்க வாழ்க்கையிலையும் அப்பா முழுசாக நம்பும்போது அது கிடைக்கும் இல்லையா. சார், நீங்கள் இதை போடுங்க, இந்த வீடியோ போடணும் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அப்படின்னு. ஸோ அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னா, அவர் வந்து ரிட்டையர்டு டீச்சர். அவர் தூத்துக்குடியில் கவர்மெண்ட்டில். அவருக்கு என்னென்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கழுத்தில் ஒரு கட்டி மாதிரி சின்னதாக வந்தது. 25 27 தெரியல, இந்த மாதிரி இதை வந்து சொன்னார். ஃபோனில் சொல்லும்போது டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே, அந்த கட்டி மாதிரி இருந்தது வந்து நாளடைவில் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அவருக்கு. ஸோ ஒரு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் க்யூர் ஆகிட்டு திருப்பியும் வந்துடுது. ஒரு வேளை இது கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படிலாம் இல்லை. கொழுப்பு கட்டி மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொழுப்பு கட்டியும் இல்லை. அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு இருக்குது, ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாய்ராம். எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனோன்னு வச்சுக்கலாம், கழுத்துலேயே இருக்கும். உடம்புல வேறு எங்கேயோ இருந்தால் கூட நம்ம எதாவது பண்ணிடலாம். கழுத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அது பின்னாடி காட்டி கொடுங்க. என்னாச்சு, கொஞ்ச நேரம் நம்மகிட்ட பேசுவாங்க, என்ன ஆச்சு நம்மளுக்கு கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்து என்னை ஒத்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த கழுத்து. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாய்ராம். இப்போது பசங்களுக்கு எனக்கு வந்து 2 பையன் தான். பையனுக்கெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம், நானும் என் மனைவியும். நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் இந்த ஒரு கஷ்டம் வந்து வெளியேன்னு ஃபங்க்ஷனுக்குன்னு போக முடியல. திடீர்னு எங்கே ஒரு டீ கடையில் நம்ம டீ குடித்தா கூட ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு ஒத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கேன்சர் கட்டியா, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்றாங்க. அது இல்லைங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மனசுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். இதே வந்து கொஞ்ச நாள் வயசாக ஆக இது போகவே மாட்டேங்குது. நம்மளை என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குது. எது செஞ்சாலும் சித்தாதுலேருந்து எதாவது பார்த்தாலும் போக மாட்டேங்குது. நிறைய பாபாவோட புக்ஸு, ஆன்மீக புக்கு படிக்கும்போது கர்ம வினையால் நம்ம வந்திருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் இதுவே கண்டினியூ பண்ண முடியல சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பாபாவை பல வருஷங்களாக கும்பிட்டுட்ருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக நான் பாபாவை கும்பிட்றேன். டெய்லியுமே 3 ஆரத்தி நான் கண்டிப்பாக வீட்டிலே பண்ணுவேன். அப்பா காலையில் கும்பிட்டுட்டு பிரம்ம முகத்தில் எழுந்து அப்பாவை கும்பிட்டுட்டு காலையில் மதியானம் சாயந்தரம் நான் தொடர்ந்து பண்ணுவேன். அப்பாக்கிட்ட நான் இதை கோச்சிக்க மாட்டேன். அப்பா என் பையனுக்கு கொடுத்த எனக்கு எல்லாருக்கும் நல்லது சரி, எனக்கு செய்யலி அப்படின்னு நான் கோச்சிக்கினதில்லை. ஆனால் வருத்தப்படுவேன். பட் ஆனால் என்னன்னு தெரியல, வயசாக இப்போ என் மனநிலை எனக்கு ஒரு மாதிரி மாறுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே என் மனநிலை ஒரு மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் அப்பா செய்கிறார், எனக்கு மட்டும் செய்ய மாட்டாரா. சின்ன 3 மாதம் கும்பிட்டேன், எனக்கு அது நடந்தது. 5 மாதம் கும்பிட்டேன், இது நடந்தலாம் சொல்கிறாங்க ஒரு சில பேர். நான் வருஷக்கணக்கில் கும்பிட்றேன். எனக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு டைம் போய் சாமி கும்பிட்றவங்க, வாரத்துக்கு ஒரே ஒரு டைம் பாபாவுக்கு கும்பிட்றவங்களுக்குலாம் நடக்குது அப்படின்றாங்க. நான் தொடர்ந்து ஒரு நாளைக்கே 3 டைம் பண்ணுறேன் அப்படின்னா. ஆனால் உண்மையாகவே சொல்லணுன்னா சாய்ராம், ஒருத்தர் வந்து தொடர்ந்து 3 வேளை அப்பாவை கும்பிட்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லாராலையுமே அதை செய்ய முடியாது. அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை, சந்தர்ப்பம், சில பேருக்கு போதும்னு நினைக்கிறவங்க, சோம்பேறித்தனம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு கோவிலில் பண்ணுற மாதிரி தொடர்ந்து 3 வேளை, கோவிலில் 4 டைம் 5 டைம் பண்ணுற மாதிரி ஒரு வீட்டில் 3 டைம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே செய்யலாம், நீங்கள் 3 டைம் பண்ணுறீங்களா? ஆமாம் செய்யறாமா அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம். சரின்னு சொல்லிவிட்டு அப்படி அவர் வந்து ஃபீலிங்காக அப்படி சொல்லும்போது வருத்தமாக இருந்தது. சரி சொல்லுங்கள் சாய்ராம். அப்போ எல்லோரும் இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது நான் எல்லோரும் வந்து எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் அப்பப்போ நான் ஷீரடிக்கு நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஷீரடிக்கு போயிட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டோம். எனக்கு எங்கே போனாலும் புதுசாக ஒரு இடத்துக்கு போனாலே எனக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லாம் என் கழுத்தை பார்க்கறதுனால நான் வெளியே போகிறதே நான் நிறுத்திட்டேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து போகணும்னு ஒரு தோணுச்சு. திடீர்னு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ட்ராவல்ஸ் மாதிரி, நான் ஒய்ஃபு வரல, நான் மட்டும் கிளம்பி போயிட்டு வரேன், பார்த்துக்கோமா, பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு போயிட்டேன். சொந்தக்காரங்களாம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அதனால் பயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ட்ராவல்ஸில் புக் பண்ணி தான் ஒரு 17-13 பேர் சேர்த்து போனோம். போயிட்டு பாபா கோயிலெலாம் போனோம், சுற்றி பார்த்தோம். நான் நிறைய டைம் போயிருக்கிறேன் சாய்ராம். நான் பாபா கோயிலுக்கெல்லாம் ஒரு 17-15 டைம் போய் மேலே போயிருப்பேன். அதனால் எனக்கு ஒன்றும் பாபா கோயில் புதுசாக இல்லை, தனியாகவே நான் போயிடுவேன். இப்போ கொஞ்சம் வயசாச்சு. ட்ராவல்ஸ்னால் அவங்களே பார்த்துக்குவாங்க. நானாக பார்த்து போகணும், அது பிடிக்கணும் இது பிடிக்கணும்னு. ட்ராவல்ஸ்னால் எல்லாமே பார்த்துக்குவாங்க, அதனால் ட்ராவல்ஸில் போயிட்டேன்.
போய் நான் எல்லாம் பார்த்தேன். 2, 3 நாள் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் இருந்து 1½ நாள் இருந்தோம். எல்லாம் கிளம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் என்னமோ தெரியல சாய்ராம், எனக்கு வந்து கிளம்ப மனசே வரல. இந்த டைம் எப்போவுமே பொதுவாக நாங்களாம் போனால் ஒரு 3 நாள் இருப்போம், அதுக்கப்புறம் வந்துடுவோம். நான் குடும்பம் பசங்களோட போயிருக்கிறேன், நான் தனியாக போயிருக்கிறேன், என் ஒய்ஃபோடு போயிருக்கிறேன், சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஒரு 3 நாள் இருப்போம், அதிகமாக இருக்க மாட்டோம், வந்துடுவோம். ஏன்னா போது கொண்ட நாள் வருது கொண்ட நாள், நாங்கள் 3 நாள் கிட்டத்தட்ட 1 வாரம் கிட்ட ஆகிடும். ஸோ அப்படிலாம் நாங்கள் பிளான் பண்ணி போவோம். ஆனால் இந்த டைமை வந்து என்னமோ தெரியல, எனக்கு அங்கே தங்கணும்னு என் மனசே சொல்லிகிட்டு இருந்தது. தங்கலாம் இல்லை யாரோ சொன்ன மாதிரியா இல்லை என்னமோ தெரியல, ஒரு குழப்பம். நான் அப்போ அவங்ககிட்ட சொன்ன ரிட்டன் டிக்கெட் இருந்தால் எனக்கு நான் வரல, நீங்கள் போயிடுங்க. என்ன ஐயோ ரிட்டன் டிக்கெட்லாம் நான் காசு தர மாட்டோம் அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க, நான் இருந்துட்டு வரேன் சொல்லிட்டு என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தெரியலம்மா, அங்கே வந்து தானே இருக்க போகிறேன், நீ பையன் வீட்டுக்கு வேணால் போய் கொஞ்ச நாள் தங்கிக்கோ, நான் வந்து வரேன், ஆனால் ஏம்மா எப்போ வரேன்னு நான் சொல்ல, நான் ஒரு 4-5 நாளில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கேயே தங்கிட்டேன் சாய்ராம். தங்கிட்டு டெய்லியும் காலைல போகிறது, பாபாவை பார்க்குறது, அப்புறம் சாப்பிட்றது, அப்படியே அங்கேயே கோவிலையே சுற்றுறது, ஒரு 11, அப்புறம் அப்படியே ஒரு மதியானமாக போய் அன்னதானம் சாப்பிட்றது, முடிஞ்சால் அங்கே வெயில் டைமில் இருக்கிறது, அப்போ இல்லைனா வந்து ரூமில் கொண்டாந்து திரும்ப சாயந்தரம் போது, இப்படியே தான் நான் இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்கும். அப்போ திடீர்னு வந்து ஒரு இடத்துல நான் உட்காந்து ஒரு கரும்பு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி. அப்போ பார்த்தா நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து வந்தார், அவரும் டயர்டாகி வந்துட்டு என்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்தார். அவரை பார்த்தான்னா அவர் கால் ஊனும், ஒரு கால் இல்லை சொல்லணுன்னா. அவர் அந்த தடியிலே நடந்து வந்திருக்கிறாரு, கையை தாங்கி மாதிரி கைத்தடி மாதிரி வச்சுக்கிட்டு அவர் வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? அவர் ஃபுல்லாக ஹிந்தி, எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது. ஆனால் நான் கேட்டேன், சும்மா புரிஞ்ச இங்கிலீஷில் அரைக்குறையாக பேசினேன். அவரும் சொன்னார். அப்போ தான் சொன்னார், அவர் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் அவங்க இருக்கிற இடமும் இங்கே, அவர் அவ்வளோ தூரம் இருந்து இவங்களுக்காக நடந்து வந்தாராம். கிட்டத்தட்ட ஒரு சொன்னாங்க ஒரு 10 நாள் அப்படியோ ஏதோ நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னார், தெரியல, சரி ஞாபகம் இல்லை அவர் எத்தனை நாள்னு. ஸோ இத்தனை நாள் இருந்து அவர் வந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நான் நினைப்பேன் சார், நம்ம 3 வேளை சாமி கும்பிட்றேன்னு நினச்சேன். கை கால் ஒருத்தர் ஊனமாக 350 கிலோமீட்டர் தாண்டி வராருன்னா அப்போ என் பக்தியோட அவர் பக்தி எவ்வளோ பெருசு. அதுவும் ஒரு டைம் இல்லை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடுவாராம் சாய்ராம். முன்னெல்லாம் வருஷம் வந்தாராம். இப்போ அவருக்கே கொஞ்சம் இதாகிட்டா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன் அப்படின்றாரு. அதை பார்க்கும்போது நம்ம பக்திலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது சாய்ராம். அவர் காலை எடுத்து தொட்டே நான் கும்பிட்டுட்டேன். அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அவ்வளோ ஒரு காலெல்லாம் அவ்வளோ ஒரு அனமாக இருந்தது. பரவாயில்ல, பக்தினா இது தான்ப்பா பக்தி, நம்ம பண்ணுறதெல்லாம் பக்தியே இல்லை அப்படின்னு நினச்சி கும்பிட்டுட்டு நான் போய் ரூமில் படுத்துட்டு ஆஷிஷல் நாளைக்கு காலையில் மாதிரி நான் திருப்பியும் வந்துட்டு நான் வந்து துவாரகமாயில் குருஸ்தான் உள்ள நான் வந்து குருஸ்தானில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்ருப்பேன். எப்பயுமே குருஸ்தானில் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்படியே உக்காந்து அந்த வேப்ப மரத்தெல்லாம் பார்த்துட்டு, அம்மட்டு அந்த பக்கம் மியூசியம்லாம் இருக்கும், அந்த மியூசியம் பக்கம்லாம் அப்படியே போய் கொஞ்ச நேரம் உக்காந்துட்ருப்பேன். போகிறவங்களாம் பார்த்துட்டு எனக்கு என்ன கமிட்மெண்ட்ஸாக இருக்குது, அதனால் என்ன நடக்குதோ அதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். எவ்வளோ நேரம் என் மனசு அங்கே இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரம் அங்கேயே இருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் நல்லா இந்த சேட்டுங்க மாதிரி குள்ளாலாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நிறைய விபூதி வச்சுக்கிட்டு இருந்தார், கையில் வச்சுட்டு எல்லாருக்கும் கை ஃபுல்லாக விபூதி. அவர் வேறு எதுவுமே இல்லை, குள்ளாக போட்டிருந்தார். கை ஃபுல்லாக விபூதி வச்சுக்கிட்டு போகிற எல்லாருக்கும் பண்ணல, ஒரு சில பேருக்கு மட்டும் விபூதியை வச்சு அமுச்சு விட்டுருந்தார். போவார், அங்கே என்ன விபூதி வைப்பாங்க, யாரும் அவர் வேணாம் தடுக்க மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். போயிட்டு இருந்து திடீர்னு போயிட்டு டக்குன்னு பின்னாடி என்னை பார்த்து வந்தார். பக்கத்தில் வந்து எனக்கு நெத்தியில் ஏற்றிட்டு கழுத்தை காட்டினார். இதில் என்ன ஒரு விஷயம்னா சாய்ராம், நான் கழுத்தில் வந்து இந்த மாதிரி துப்பட்டா இப்படி இப்போ லேடிஸ்க்கு போகிற மாதிரி நான் கழுத்தை அந்த மாதிரி போட்டுப்பேன், மஃப்ளர் மாதிரி போட்டுக்குவேன். அது எல்லோரும் பார்க்க தேவையில்லை, பார்த்தா எல்லாம் ஒத்து பார்ப்பாங்க, அது மாதிரி போட்டுக்குவேன். நான் ஒரு மாதிரி மறைச்சிக்குவேன்னு சொல்லுங்களேன். டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணினார். எனக்கு அது ஒன்றும் டக்குன்னு அதை சொன்னோன்னே நானும் அவர் சொன்னோன்னு எதுவுமே தட்டாத கூடாதுன்ற மாதிரி, அவர் என்ன சொல்கிறார் நம்ம செய்யணுன்ற மைண்ட் செட் அப்படி இருந்தது. அது ஏன் அப்படி உருவாச்சுனே தெரியல. டக்குன்னு அவர் சொன்னார், நானும் அதை இது பண்ணேன். கரெக்டாக கழுத்தில் அந்த கட்டியாண்டை வச்சுட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு அது லைட்டாக ஒரு 2 டைம் 3 டைம் தடவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சாய்ராம், நீங்கள் என்ன நினச்சிருந்தா அந்த தடவி 2 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் விறுவிறுன்னு என் கட்டி வலிக்க ஆரம்பிச்சிச்சு சாய்ராம். தாங்க முடியாத அளவுக்கு வலி. இன்னும் கேட்டால் இது வரைக்குமே அந்த கட்டியால் எனக்கு எந்த ஒரு வலியுமே வந்ததில்லை. ஆனால் என்னன்னே சொல்ல முடியல, அளவுக்கு மீறிய ஒரு வலி. இந்த தேல் கொட்டி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கு, தேல் கொட்டினா இப்படி விறுவிறுன்னு வலிக்குங்களா, அந்த மாதிரி ஒரு வலி அங்கே. தாங்க முடியல என்னால். நான் நினச்சிட்டேன் கொஞ்ச நேரத்தில், ஐயோ இவர் என்னவோ பண்ணிட்டாரு, நம்ம தப்பாக ஏதோ பண்ணிட்டோம், நம்மளை ஏதோ இவர் பண்ண போகிறாரு, இதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரோ நம்ம நினச்சிட்டு
அந்த வலியோட அந்த வலி அளவுக்கு மீறி எனக்கும் வயசாகிடுச்சுல சாய்ராம், எனக்கும் வயசானதுனால அந்த வலி ரொம்ப அதிகமானோடனே எனக்கு ஒரு மயக்கம் மாதிரி ஆகிட்டேன். ஒரு அப்படியே கொஞ்ச நேரம் நான் அந்த இடத்துல அப்படியே தூணில் சாஞ்ச மாதிரி உக்காந்தேன். அப்படியே நான் கொஞ்ச நேரம் அப்படியே என்ன தெரியாமல் அப்படியே மயக்கத்தில் போயிட்டேன். இப்போ மயக்கம் தெளிஞ்சு நான் பார்க்குறேன், ஒரு 15 நிமிஷம் 10-15 நிமிஷம் இருக்கும். டக்குன்னு பார்த்தேன் வலி இருந்தது. ஒரு மாதிரி உடம்புலாம் ரொம்ப அசதியாக இருந்தது. சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடவி கிடிவிட்டு அது தடவை நேரத்துலலாம் தொடச்சிட்டு, ஐயோ இது என்னடா வம்பா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாபா பேரை சொல்லிக்கிட்டு ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போய் தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு மாதிரி அன்றைக்கி டயர்டாகவே இருந்து அப்போ நம்ம ட்ராவல்ஸில் புக் பண்ணேன். இந்த மாதிரி போகுது கேட்பேன் அவைலபிள் இருக்கான்னு கேட்டேன். இன்றைக்கி ட்ரெயினே இருக்குங்க. ஒரு இடம் சொன்னாங்க, அங்கே போனானே அங்கேருந்து போயிட்டு பாம்பே போய் பாம்பேலேருந்து நீங்கள் போயிடலாம் தூத்துக்குடிக்கு, பாம்பேலேருந்து சென்னை டு தூத்துக்குடி போயிடலாம் அப்படின்னாரு. சரி எனக்கு இது சரியாக பட்டது. நான் உடனே கிளம்பிட்டேன். நான் அன்றைக்கி நைட்டே நான் கிளம்பிட்டேன், வந்துட்டேன். எனக்கு அப்புறம் அந்த வழியெல்லாம் ஒன்றும் எனக்கு பெருசாக தோணலை. கொஞ்சம் டக்குன்னு புக் பண்ணதுனால எனக்கு வந்து எனக்கு பிடிக்காத சீட்டாகவே இருந்தது. மேலேயே போட்டாங்க. எப்போ தேவைப்படும் போது மட்டும்தான் பாத்ரூம் போகும்போது மட்டும்தான் வரேன் தவிர மேலேயே படுத்துக்குவேன், மேலேயே அப்படியே தூங்கிடுவேன். மெயில் ஃப்ளோரில் தான் போட்டாங்க. வயசானவங்க யாருமே எனக்கு கீழே யாருமே கொடுக்கவே இல்லை. சின்ன பசங்களாம் இருந்தாங்க, கேட்டால் தரல பர்த். மேலேயே இருந்தால் சரி போ, எத்தனை பேர்ட்ட யார்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியும், பாபா பேரை சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துக்கிட்டேன். அர்ஜென்ட்டானா மட்டும்தான் கீழே இறங்குவேன். அப்படியே 2-3 நாள் அப்படியே ஓட்டி சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து அப்படியே வந்துட்டேன். சரி நம்ம வீட்டுக்கு வரும்போது மணி 7-8 மணி இருக்கும். ஒய்ஃபு வந்தோடனே சாமி கும்பிட்டுட்டு எனக்கு குளிக்கணும் சார். குளிக்காமல் என்னால் இருக்கவே முடியல. ரொம்ப 2-3 நாளாக கிட்ட ஆகிடுச்சு இல்லைங்களா, 3 நாளில் குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்ட உடனே போய் குளிச்சுட்டு வரேன். வந்து உக்காந்து டிஃபன் சாப்பிட்றீங்களா ஒய்ஃப் கேட்டாங்க. போடுமா அப்படின்னேன். போடும்போது திடீர்னு வந்து மேலே ஷர்ட்டெல்லாம் போடலை. பார்த்துட்டு திடீர்னு ஒய்ஃப் என்னங்க கட்டி பாதிக்கிட்ட கம்மியாயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஆச்சரியத்தோட அதிர்ச்சி ஆச்சு. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் காட்டினாங்க. ஏன்னா நான் வரும்போதெல்லாம் வந்து ட்ரெயினில் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு தெரியாது. அது இருக்கிற கண்ணாடியே பாதி கண்ணாடி வந்து துரும்பிடிச்ச மாதிரி இருக்கும். முகமே லைட்டாக தான் தெரியும், அவ்வளோ க்ளீனாக தெரியாது நான் வந்த வண்டியில். எனக்கு அது ஒன்றும் பெருசாக அப்போ ஒன்றும் தோணலை. கட்டியை தொட்டு பார்த்தவங்க கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் இருந்த நேரம் அப்படிலாம் இருந்தது. கஷ்டமான இடமா படுத்துக்கிட்டு எப்படியோ வந்து சேர்ந்தோன்ற மாதிரி. அப்புறம் வீட்டில் வந்து நான் ஃப்ரீயாகி பார்க்கும்போது ஆமாம் செய்கிறான், பாதி அளவுக்கு என்னோடய கட்டி கம்மியாயிடுச்சு. நான் கேட்டேன் நிஜமாக செய்கிறான் 2-3 நாள். ஆமாங்க செய்கிறான். அப்போ அப்படியே அமுங்கின மாதிரி ஆகிடுச்சு. எனக்கும் ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. எனக்கு கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வந்துருச்சு. பாபா பார்த்தீங்களா செய்கிறாம், என்னை இருக்க வச்சு என்னோடய கட்டியத்தெல்லாம் கிளியர் பண்ணி அவர் அமுச்சிட்டாரு. அப்புறம் ஒன்றே அவர் சொல்கிறேன், இப்போ என் கட்டியெல்லாம் அப்போ அவர் வாங்கியிருப்பார்ல செய்கிறாம் அப்படின்னாரு. சரி இப்போ கட்டி எப்படி இருக்குங்க செய்கிறாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 90% கம்மியாயிடுச்சு செய்கிறாம். வெறும் 10% மட்டும் தான் இருக்குது. அது ஒத்து பார்த்தா தான் தெரியும், மற்றபடிலாம் நார்மலாக பார்த்தாலாம் தெரியாது செய்கிறாம். அந்தளவுக்கு அப்பா இது பண்ணிட்டு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெளியே போகிறேன், கல்யாணத்துக்கு போகிறேன்னு நிறைய பேர் கேட்டாங்க, என்னடா ஆயிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி கோவிலில் நடந்ததுன்னு நான் சொன்னேன் செய்கிறாம். ஆனால் யாருமே நம்பலை செய்கிறாம். இவன் ஒருத்தன் ஏதோ வளர்றான், இவன் ஏதோ பண்ணியிருப்பான், அவன் மருந்து சாப்பிட்ருப்பான், அதை சொன்னால் நம்ம எதோ செய்ய போகிறோம், மற்றவங்க சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு மறைக்கிறான். இப்படி தான் செய்கிறான் நினச்சாங்க. அதனால் நான் எதுவும் சொன்னது நம்புறவங்க நம்மவும் போகிறோம், நான் என்ன செய்கிறான் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். இதுக்காக நீ மறைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லார்கிட்ட கேட்டாலும் அப்பா ஒரு பேர் சொல்லுங்கள், அப்பா எனக்கு செஞ்சான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதான் நம்பாமல் போட்டோம், அதை பற்றி கவலை. நம்ம அப்பா எவ்வளோ ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் செய்கிறாம். எனக்கு இது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. அப்பா எப்படிலாம் அவரை போக வேண்டியவரை நிற்க வச்சு அவர் கையாலேயே, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம், அவரோட கையாலேயே அவர் ஊதியை தடவி வச்சு அவருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துறாரு. அவரோட ஸ்பரிசத்தை தொடர்றது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். யார் மூலியமாக ஊதி கிடைக்கும், நம்மளே தடவும் சரியாக போவோம். நிறைய கட்டிகள் நானே அப்பாவுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, நான் உடம்பு சரியில்லைன்னுவாங்க, நிறைய பேர் சாயமாட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு ஊதி வீட்டில் தடவுவாங்க, சரியாக போயிடும். ஆனால் அப்பாவோட கையிலாலே கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. அதுதான் நான் சொல்கிறது. நம்ம நம்பிக்கை பொறுமையோடு இருந்த அவங்க எத்தனை வருஷம் டெய்லியுமே 3 வேளையும் ஆரத்தியும் பண்ணி நம்பிக்கையோடு இருந்துக்கலாம். அப்போ அவன் இந்திக்கவே இல்லை பாருங்க. அவங்க கடைசி வரைக்கும் என்னோடய ஊழ்வினை அவர் என்ன பண்ணுவாருன்ற மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க தவிர, நீ நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாமே, நீ காட்டினா அதை பண்ணியிருக்கலாமே நான் ஒரு தடவை கூட அவங்க சொல்லவே இல்லை. அந்த நம்பிக்கை, அந்த பக்தி தான் அவர் மேலே வச்சுருந்த பக்திக்கு அவர் எவ்வளோ பெரிய வெகுமதி கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்பரிசத்தாலே அந்த கட்டியை கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் செய்யலாம். சரிங்க சார், அடுத்த ஆடியோவில் சந்திச்சோம். ஜெய் சாய்ராம்.